அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆங்கிள் ஹோல்டு, ஆங்கிள் கேட்ச் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். எந்த மாதிரி ஒஃபன்ஸ், இப்போ ஹைட் மேன்ட்ட வெயிட் ஃபிகரு அந்த மாதிரி ஒஃபன்ஸை எப்படி ஆங்கிள் எடுத்து அவங்க எப்படி லாக் பண்ண போறோம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். லெஃப்ட் கார்னருக்கு லெஃப்ட் ஹேண்ட் மேல, ரைட் ஹேண்ட் கீழே, ரைட் கார்னருக்கு ரைட் ஹேண்ட் மேல, லெஃப்ட் ஹேண்ட் கீழே. சரியா? இந்த மாதிரி நீ ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து ஆங்கிள் கேட்ச் ஈஸியா வந்துடும். அந்த மாதிரி உன் பாடியும் அதுக்கு மாதிரி ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கணும். எந்த இடத்துல பண்ணா எப்படி உட்காந்து மூவ் பண்றது, எப்படி எந்த இடத்துல ஸ்டாண்டிங்ல எடுக்கிறது, எப்படி மூவ் பண்ணி அங்க செகண்ட் மேன்ட்ட குத்துறது எப்படி எடுக்கணும், அதே மாதிரி முன்னால 1 மீட்டர் முன்னால இருக்கணும் எப்படி இறங்கி எடுக்கிறது, அதெல்லாம் நீ ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணதான் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா பண்ணுது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்றியோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கில்ல வந்து நீ டெவலப் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கில் ட்ரைனிங் நிறைய பண்ணீங்கன்னா தான் ஈஸியா வந்து மேட்ச்ல வந்து அதை அப்ளை பண்ண முடியும். நீ டைரக்டா வந்து மேட்ச்ல பண்ணா எதுவுமே பண்ண முடியாது. ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தப்பு நடக்கதான் அதை தப்பை திருத்த தான் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து ஈஸியா ஸ்கில் இதாகும். ஒன்னு டெவலப் ஆயிடுச்சுன்னா அடுத்து மார்கால் எப்படி இருக்குன்னு சொல்லித்தரேன். ஒன்னு போனஸ் குத்தும் போது எடுப்போம். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எப்படி ஹோல்ட் பண்ணி, லெஃப்ட் கார்னரு லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்கணும், ரைட் ஹேண்ட் எந்த இடத்துல இருக்கணும், எப்படி ஹோல்ட் பண்ணு பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சேமா இப்படி பிடிப்பேன். புரியுதா? இப்ப வந்து என்ன பண்ணா, இங்க போகும்போது ரைட் ஹேண்ட் கீழவும் லெஃப்ட் ஹேண்ட் மேலும் இருக்கணும். இப்ப லாக் ஆகும் போது உதறினா கூட இது என்ன வரும், கீழே வரும்போது இதுல லாக் ஆகிக்கும். நீ சேமா பிடிக்கும் போது உதறு ஈஸியா ரிலீஃப் ஆயிரும். புரியுதா? வேறு இப்படி எடுத்து பிடிச்சுன்னா ஈஸியா போயிடும். இப்போ இதுவே இந்த வேறு லெஃப்ட் ஹேண்ட் மேலையும் ரைட் ஹேண்ட் சைமல்டேனியஸ்ல தான் லாக் பண்ண போறோம். ஒரு கை லெஃப்ட் ஹேண்ட் மேல, இது கீழே, உதறு ஈஸியா லாக் ஆகிக்கும். இந்த கால் இதாகும் போது இந்த ஆங்கிள் வந்து ஈஸியா லாக் ஆகிக்கும். நீ நேரம் அங்க பிடிக்கும் போது உதரும் போது சேமா இருக்கும் போது ஈஸியா ரிலீஃப் ஆக உனக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம மிஸ் ஆகும் ஆங்கிள். அதனால என்ன பண்ணணும்னா, பிடிக்கும் போது கரெக்டா வாட்ச் பண்ண எந்த இடத்துல பண்றேன்னு சொல்லிட்டு கரெக்டா பிடிக்கும் போது எங்க ஆகலாம். சரியா? இப்ப மண்ணுல வந்து மேக்சிமம் ஆங்கிள் இப்பெல்லாம் என்ன மேக்சிமம் எல்லாம் கை ஹோல்டு தான் விழுறீங்க. போனஸ் போடும் போது அழகா லாக் பண்ணா கரெக்டா வாட்ச் பண்ணு, காலை வாட்ச் பண்ணு. இப்ப இந்த இடத்துல பண்ணா அது மாதிரி ஆங்கிள் வந்து இப்ப நான் லெஃப்ட் கார்னரு ஒண்ணு போனஸ் செகண்ட் மேன்ல குத்தலாம், இது எனக்கு கிடைக்கும். இதுவே இங்க குத்துறான். இங்க குத்தும் போது நீ வந்து என்ன பண்ணா, இங்க இருந்தே எடுக்க கூடாது. இவங்க இன்னும் அங்க நிக்கிறானா, இங்க குத்தும் போது நீ இங்க இருந்தே எட்டி எடுக்கக்கூடாது. என்ன பண்ணா, இங்க குத்துறானா ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி எடுத்து எடுக்கணும். அதே மாதிரி இப்ப இவன் நல்ல வெயிட் ஃபிகர். இவன் இந்த மாதிரி வெயிட் ஃபிகர் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஆங்கிள் எடுத்த உடனே இப்படி இழுத்துட்டு உள்ள கொண்டு வர முடியாது வெயிட் ஃபிகரை. அப்ப என்ன பண்ணா, ஹோல்ட் பண்ணோடனே மேல கொஞ்சம் தூக்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், அவன் பேலன்ஸ் அரெஸ்ட் ஆயிரும். ரைட் ஹேண்ட் அடிச்சு வெளியே தள்ளிடலாம். இப்ப ஹைட் மேனு அவனை வந்து நீங்க எடுக்கிற, இப்ப நீங்க தூக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணிடுவான், ஃபாஸ்டா உளுந்தானே தொட்டுருவான். அப்ப நீ அவனை என்ன பண்ணணும், ஒண்ணு இந்த சைடு பிடிச்சோன்னு இங்க உள்ள கொண்டு வந்து, சரியா, உள்ள சுத்தி கொண்டு வரணும். ஒன்னு சொல்லிட்டேன், வெயிட் என்ன சொல்லியிருக்கேன், மேல டவுன் தூக்க அப் பண்ணும் போது அவனோட பேலன்ஸ் அரெஸ்ட் ஆயிரும். அவனால அப்படியே தூக்கிட்டாலும் அதே இடத்துல விழுந்துருவான். நல்ல ஹைட் மேனு ஷார்ட்டா இருக்கவங்க என்ன பண்ணும், பிடிச்ச ஸ்பீடுக்கு உள்ள கொண்டு வந்து, சரியா, உள்ள சுத்தி விட்டுறணும். புரியுதா? பண்ணு பாப்போம். ஹைட் மேன் இப்ப என்ன பண்ண, நீ அவன் கூட போக கூடாது. என்ன சொல்லியிருக்கேன் நானு, ஆங்கிள் எடுத்த ஸ்பீடு காலை ரொட்டேட் பண்ணிடு. எடுத்து அவ்வளவுதான். வெரி குட். இப்ப மிஸ்டேக் நடந்துச்சா, என்ன பண்ணா, இங்க குத்தும் போது இங்க இருந்துட்டு காலப்பிடி, அங்க இருந்துட்டு காலை பிடிக்கும் போது அது லைட்டா உதறனால என்ன பண்ணிடுவான், ரிலீஃப் ஆயிடும். என்ன காரணம்னா, அவனுக்கு பேலன்ஸ் இருக்காது. இங்க இருந்து எட்டி இருக்கும்போது அன்பேலன்ஸ்ல தான் பிடிப்பான். அப்ப பிடிக்கும் போது அது என்ன ஆயிரும், பேலன்ஸ் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்க, இந்த கார்னர் நிக்கணும் உன்னோட ஒரு ஒரு அடிக்குள்ளதான் நீ எடுத்தா ஈஸியா இருக்கும். அப்படி ஒரு அடிக்கு மேல 2 அடி அங்க போய் ஒருத்தர் போனஸ் குத்துறானா, இங்க இருந்து ஆங்கில எடுக்க தர நீ இதை எடுத்தாகணும்னா
நீ என்ன பண்ணு, இங்க இருந்தே பெண்ட் பண்ணக்கூடாது, அங்க ஒரு மூவ் பண்ணி ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு ஆங்கில எடுத்துரு. அப்ப நமக்கு பேலன்ஸ் இருக்கும், ஈஸியா லாக் ஆகிக்குவாங்க. நீ இங்க இருந்து எட்டி பிடிக்கும் போது லைட்டா சும்முனாவே நீ என்ன பண்ணுவ, உன் கை எடுத்துரு, ஏன்னா உனக்கு பேலன்ஸ் கிடையாது. புரியுதா? அதே மாதிரி இப்ப அங்க நிக்கிறான், அசால்ட்டா நிக்கிறான் ஒரு ரெஃபரன்ஸ். இவன் அசால்ட்டா நிக்கிறான், பார்வையெல்லாம் அங்க இருக்குது. இவனை என்னால ஆங்கிலம் எடுக்க எனக்கு கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது. அப்ப நீ இங்க இருந்து பெண்ட் பண்ணி இங்க இருந்து எடுக்கக்கூடாது. இவனை எடுக்கணும்னா ஒரு ஸ்டெப் என்ன பண்ணா, ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி எடுத்துட்டு உள்ள எடுத்துட்டு. சரியா? வெயிட் ஃபிகர் இருந்தா மேல தூக்கிடு, ஹைட் மேனா இருந்தா என்ன பண்ணும், பிடிச்ச ஸ்பீடுக்கு இறங்கி உட்காந்துங்க, இப்படி முட்டி பேர் எங்க மறக்க. அதே மாதிரி இப்படி பண்ணி எடுக்காத, இது பேலன்ஸ்ல முன்னால விழுந்துருவேன். இந்த 2 காலை வாண்ட இப்படி இப்படி எடுத்தீங்கன்னா உதறனா நான் உதற, அவங்க ஒரு பேலன்ஸ் இருக்காது. பாரிய கால் 2 காலம் சேமா வரக்கூடாது. ஆங்கிலம் எடுக்கும் போது என்ன பண்ணு, கொஞ்சம் இப்படிதான் இருக்கணும், எவ்வளவு இருந்தாலும் இப்படிதான் உட்காந்து திரும்பிக்கணும். இப்படி எடுக்கும் போது இந்த முட்டிக்கு இப்படியும் போய் எடுக்கக்கூடாது, இந்த முட்டைக்கு வெளியே வந்து ஆங்கிலம் எடுக்கக்கூடாது. இப்படி எடு, உதறு, இது பேலன்ஸ் இருக்காது. இது உன்னோட இந்த லெக்குக்கு உள்ள வச்சு உதறு, ஈஸியா கிடைக்கும். புரிச்சா? எத்தனை சொல்லியிருக்கேன்? ஒண்ணு மூவ் பண்ணி எடுக்கணும், ஒரு ஸ்டெப் என்ன பண்ணும், அங்க நிக்கிறவனு லாங்ல எடுக்கணும், ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி எடுக்கணும். அடுத்து இன்னொன்னு இந்த காலுக்கு உள்ள வச்சுதான் எடுக்கணும், இதுக்கு வெளியே வச்சு, இந்த நீக்கு வெளியே வச்சு ஆங்கிலம் எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தனாலும் உனக்கு பேலன்ஸ் கிடைக்காது. பண்ணி பார்ப்போம். சுத்தம் இன்னும்